பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாள், ஆசீர்வாதமான ஒரு மாதம் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றான். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த யோசபாத்துக்கு விரோதமாக மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், ஸ்தோத்திரம், இந்த யோசபாத்துக்கு விரோதமாய் கூடிக்கொண்டு வந்தபோது தேவ வார்த்தை வருகிறது, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, பல எதிரான சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் வந்தாலும், பல ஸ்தோத்திரம் நமக்கு விரோதமான காரியங்கள் எழும்பி நம்மை அழிக்க வந்தாலும், நம்மை பலவீனப்படுத்த வந்தாலும், நம்மை சோர்வடைய பண்ண வந்தினாலும் நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை யோசபாத் பிடித்து கொண்டான். இந்த வார்த்தையை யூத ஜனங்கள் பிடித்து கொண்டார்கள். இந்த வார்த்தையை கர்த்தரை நம்பினவர்கள்லாம் பிடித்து கொண்டார்கள். இந்த வார்த்தையை கர்த்தரை விசுவாசித்தவர்கள் எல்லாம் பிடித்து கொண்டார்கள். கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்ற வார்த்தையை பிடித்து கொண்டதினாலே இந்த யூத புத்திரருக்கு, இந்த ஸ்தோத்திர யோசபாத்துக்கு விரோதமாய் வந்த எல்லா சத்துருக்களையும் முறியடித்தார்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபம்லாமா. நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் ஊழியத்தில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் குடும்பத்தின் நடுவில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் சபையின் நடுவில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை நடத்த போகிறீர் அப்பா. நீர் எங்களை நடத்த போகிறீர். நீர் எங்களை நடத்த போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், கிருபையினால் நன்மையினால் நிரப்பும். தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீரே வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.